வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பற்றிக்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக டேலி பற்றின பேசிக்ஸ் நல்லா பார்த்தோங்க. பேசிக்ஸ்லேருந்து ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜென்ரல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு ஜேர்னல் ஃபுல் ஜேர்னல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜேர்னலே ஒரு சம் அப்படியே எடுத்தோம். அந்த சம்ன்றது என்னென்னா ஒரு பிஸ்னஸ், அதை நம்ம அப்படியே எடுத்து தான் ஜேர்னலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கௌண்ட்ஸை ஒரு ஃபுல்ஃபில்லாக நம்ம பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேலி எப்படி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இஆர்பியும் பார்த்துட்டோம், ப்ரைமும் பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா டேலியில் எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது டேலி ப்ரைமில் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் மேலே ஐகார்டில் ஆட் பண்ணிடுறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலியில் லெஜர் கிரியேஷன், லெஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டேலியில் லெஜர் கிரியேஷன் அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்டே கிடையாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்டால், அந்த லெஜர் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஒரே ஒரு விஷயந்தான் வவுச்சர் என்ட்ரி. அதை பார்த்துட்டோம்னாலே நம்ம டேலி சம்மந்தமான நிறைய வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லெஜர் கிரியேஷன், வவுச்சர் என்ட்ரி, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ போடுற வீடியோவும் இதுக்கு அடுத்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்பிட்வீனில் எதுவும் ஸ்கிப் பண்ணிங்கனாலே பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த ரெண்டு வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு டேலி முக்கால்வாசி கரை தாண்டின மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான கான்செப்ட் எல்லாமே இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ இந்த ஜேர்னல் கிரியேஷன் அப்படின்ற விஷயம் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப பெரிய கான்செப்ட்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு சம் எடுத்துருக்கோம், அந்த சம்முக்கு ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சம்மை தான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். நான் இப்போது லாஸ்ட் டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணின அந்த ஜேர்னலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இந்த ஜேர்னல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைமே இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 19 என்ட்ரி இருக்குது. ஸோ 19 என்ட்ரியோட ஜேர்னல் இது ஒரு ஃபுல் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ வீடியோவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவோட ஐகார்டை நான் மேலே ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னல் எப்படி போட்டோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரியுங்க உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு என்ட்ரியில் இருக்கிற 2 அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. 2 அக்கௌண்ட்டில் எது டெபிட்டு எது கிரெடிட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டோம். சரியா? எடுத்தோடனே நம்ம உள்ளே போய் லெஜர் கிரியேட் பண்ணிட முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பிஸ்னஸுக்குரிய சம் நீங்கள் போட போகிறீங்க, இப்போ நம்ம வேர்டில் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கோரல் நம்ம எதாவது டிசைன் பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸாக ஒரு நியூ டாக்குமெண்ட்டுக்குரிய விண்டோவில் நம்மளுக்கு என்னென்ன சைஸில் பேஜஸ் வேணும் அது மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டேலிலையும் எடுத்தோடனே நம்மளால் லெஜர் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம என்ன சம் போட போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த சம் பேரில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லெஜர் கிரியேஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ ப்ராப்பராக டேலியை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேலியை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே Alt F1 ப்ரெஸ் பண்ணணும். Alt F1 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு பழைய கம்பெனியை ஷட் பண்ணி கொடுத்துட்டு புதுசாக கம்பெனி கிரியேட் பண்ணுற விண்டோவுக்கு நம்மளுக்கு கொண்டு வைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் கிரியேட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ Alt F1 யூஸ் ஆகும், Alt F3யும் யூஸ் ஆகும். சரியா? ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற சம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி சம் தான். ஏன்னா நான் கம்பெனி கிரியேட் பண்ணும்போதே சொன்னேன் இல்லையா, வெறும் அக்கௌண்ட்ஸ் ஒன்லியை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணியிருக்க போகிறோம். மித்த எல்லாமே நம்ம நோ கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளேயே கம்பெனி கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஒன்லி சம் மட்டும்தான். ஸோ அதுக்கு எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலி, அதாவது நம்ம டேலியை உள்ளே ஓப்பன் பண்ணி கம்பெனி கிரியேட் பண்ணின உடனே நம்மளுக்கு வர்ற பேஜுக்கு பேர் கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லுவாங்க. அந்த பேஜுக்கு போயிட்டு அதில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிட்டு லெஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் லெஜர் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ அதில் நிறைய 2 டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் லெஜர், மல்டி லெஜர். அதெல்லாம் நம்ம டீப்பாக போகும்போது பார்ப்போம். இப்போதைக்கு உள்ளே போயிட்டு லெஜரை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் லெஜர் அதை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இது பேசிக் ஸ்டெப்பு. ஒரு சம்மு ப்ராப்பராக போடுறதுக்கு இருக்கிற 6 ஸ்டெப். இந்த 6 ஸ்டெப்பில் இப்போ நம்ம 3வது ஸ்டெப் தான் வந்திருக்கோம். ஓகேவா? மிச்சிருக்கிற 3 ஸ்டெப்பு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ லெஜர் கிரியேஷனோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போது இதில் இருக்கிற ப்ரொசீஜர் படி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு
இப்போது உள்ளே வந்த உடனே நான் சொல்லிட்டேன் Alt F1 கொடுங்க அப்படின்னு. இப்போது Alt F1 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே டேலியை ஓப்பன் பண்ணோன்னா ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணின ஒரு கம்பெனியோ இல்லை ப்ரீடிஃபைன்டு கம்பெனி அதில் நம்மளுக்கு ஓப்பன்லேயே தாங்க இருக்கும். ஸோ நம்ம பழசை க்ளோஸ் பண்ண போகிறோம். மித்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் அந்த மாதிரி பழைய ஃபைல்ஸ் ரன்னிங்லேயே இருந்துகிட்டே இருக்காது. இதில் பழைய ஃபைல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும் போதே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அந்த கம்பெனி மட்டும் தான் இருக்கும், உள்ளே போனோடனே நம்ம கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம், நிறைய கம்பெனி ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்ற கம்பெனியை இங்கே நம்ம ஓப்பன் நம்மளாக தான் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த Alt + F1. ஸோ இப்போ நான் Alt + F1 கொடுக்குறேன். பழைய கம்பெனி இப்போ இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா? எஸ், அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிருங்க. க்ளோஸ் ஆகிரும். இது நம்மளோட கம்பெனி க்ரியேஷன் பேஜ். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நாம் அந்த வேர்டில் பார்த்த மாதிரி நம்மளோட ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட் Alt F1 ஆர் Alt F3 ப்ரெஸ் பண்ணி ப்ரீவியஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்துட்டு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற அவர் அந்த பிஸ்னஸோட ஓனர் முருகன் கேபிட்டல். அப்போ அது முருகனோட பிஸ்னஸ். ஸோ நான் கம்பெனி பேரே முருகன் அப்படின்ற பேரில் நான் கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, மெயிலிங் நேம் முருகன், அட்ரஸ் நான் மதுரை. நீங்கள் ஆக்சுவலாக ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்லித்தரணுன்றதுக்காக வீடியோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்றதுக்காக நான் ஷார்ட்டாக அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் தமிழ்நாடு, பின்கோடு, ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர், ஃபேக்ஸு, இமெயில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1/4/2020 நம்ம சம்மை எடுத்துக்கோங்க. நம்ம சம்மோட ஸ்டார்டிங் டேட் 1/4/2019. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 1/4/2019 கொடுத்துட்றேன். புக்ஸ் பிகினிங் ஃப்ரமும் சேம் தான். ஸோ நான் அப்படியே 1/4 வச்சுக்கிறேன் நான். இப்போது உங்கள் சம்மோட ஃபஸ்ட்டு டேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டேட் ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 அப்படின்னு 1/10/2019 இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேலியில் போய்ட்டு இங்கே நம்ம புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் 1/10/2019 கொடுத்துக்கலாம். எனக்கு 1/4 ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் 1/4 கொடுத்துட்டேங்க. ஸோ அப்போ நம்ம சம்மோட ஃபஸ்ட்டு டேட்டை புக்ஸ் பிகினிங் ஃப்ரமில் கொடுத்துக்கோங்க. என்டர். அடுத்த கம்பெனியோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விண்டோ வந்துடும். இதில் நான் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேங்க, மிச்சம் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுறேன். மறக்காமல் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு இடையில நீங்கள் உங்களே குழப்பிப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் நோ கொடுத்துட்டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் மட்டும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. முருகன் அப்படின்ற பேரில் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எந்த வவுச்சர் என்ட்ரு பண்ணலை. கம்பெனியோட ஸ்டார்டிங் டேட்டு இப்போ வவுச்சர் டேட்டு இங்கே நம்ம போட்டாச்சு. கரண்ட் பீரியட் இங்கே காட்டும் நம்மளுக்கு 1/4/2019 to 31 March 2020 வரைக்கும். ஏன்னா இதுதான் நம்மளோட அக்கௌண்டிங் இயர். சரியா? ஸோ இதை தான் கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் போயிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் அதை கொடுத்து அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் இந்த குரூப்ஸும் இருக்கும், லெட்ஜரும் இருக்கும். ஓகேவா? இந்த குரூப்ஸ் அப்படின்றது டேலியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் தாங்க. அதில் எப்பயுமே குரூப்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். குரூப்ஸ் இது எல்லாமே டேலியோட டிஃபால்ட் குரூப்ஸ் தான். ஓகே, இப்போ அந்த குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு 34 குரூப் இதில் டேலி ப்ரைமில் நம்மளுக்கு இருக்கும் டிஃபால்ட்டாகவேவும். இந்த குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது நம்ம பண்ண போகிற ஒரு வேலைகள். சரியா? ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பணத்தை இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்னா அதை கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேஷ் இன் ஹேண்டுன்றது ஒரு குரூப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஒரு குரூப்பு, நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே என்ன கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இங்கே டேர்ம்ஸாக பிரிச்சுருக்காங்க. அசட் எல்லாத்தையும் ஃபிக்ஸட் அசட்டு. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சார் இந்த 34 குரூப்பில் மட்டும்தான் நம்ம இந்த 34 குரூப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. குரூப்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த டேலியில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா
ஒரு எல்லா பிஸ்னஸும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போது கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்க்குறவங்க போடுற பில்லும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கிற பில்லும் மாறும். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறவங்க போடுற பில்லு மாறும், ஹாஸ்பிட்டலில் போடுற பில்லு மாறும். எல்லோரும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லோரும் வேறு மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுனால டேலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக எல்லா பிஸ்னஸ்காரங்களுமே எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த குரூப்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற குரூப் காமனாக எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்துகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு தேவையான குரூப் எதுவும் இல்லைன்னா நீங்கள் குரூப்புமே நம்மளை க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லெஜர் க்ரியேஷனுக்குள்ளே போயிடுறேன். நான் அந்த லெஜர் க்ரியேஷனை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நேம் அப்படின்னு ஒன்று கேட்குதா. இப்போ நான் நேமில் வந்து முருகன் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணின உடனே அடுத்த லிஸ்ட் ஆஃப் குரூப் அப்படின்னு கேட்குதா. ஸோ அப்போது நம்மளுக்கு லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது, அது எந்த குரூப்புக்கு கீழே வருது அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போது ஒரு லெஜருக்கு லெஜரோட பேர் வேணும், அது எந்த குரூப்புக்கு கீழே வருதுன்ற விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்மளால் லெஜர் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் டெமோ மாதிரி தான். இப்போ நான் போய் சம்பளம் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரிங்க, சரியா. முருகன் வந்து கையில் ஒரு 2.5 லட்ச ரூபா 2,50,000 ரூபா பணத்தோட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் ஒரு என்ட்ரி நம்மளுக்கு. அப்போ ஒரு என்ட்ரியில் 2 அக்கௌண்ட் இருக்கும். இந்த 2 அக்கௌண்ட்டையும் தான் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு லெஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு லெஜர். அப்போ ஒரு லெஜர் கேஷ் அக்கௌண்ட், இன்னொரு லெஜர் முருகன் கேபிட்டல். அடுத்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அப்படின்றது ஒரு லெஜர், கேஷ் அக்கௌண்ட்டுன்றது ஒரு லெஜர். ஸோ அதே மாதிரி இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒரு லெஜர், கார்த்திக் ட்ரேடர்ஸ் ஒரு லெஜர். ஸோ அப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற இங்கே இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுமே என்ன தான் நம்மளுக்கு லெஜர்ஸ் தான், சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓகே. அப்போ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஜேர்னலில் இருக்கிற ஒரு என்ட்ரியில் இருக்கிற 2 அக்கௌண்ட்டுமே நம்மளுக்கு 2 லெஜருங்க. இதுதான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அஸ்யூம் பண்ணிக்க வேண்டிய விஷயம், சரியா. அப்போது இது ஃபுல்லாமே அப்போ லெஜர்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் மொத்தம் 19 என்ட்ரி இருக்குது. ஒரு என்ட்ரிக்கு 2, அப்போ ஒரு என்ட்ரிக்கு 2 அக்கௌண்ட்டு மேனிக்க அந்த 2 அக்கௌண்ட்டுக்குமே நம்ம லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 38 லெஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு. அப்போ லெஜர்னால் என்னன்னு இப்போ கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ லெஜர் இவ்வளோ தான். அப்போது நம்ம ஜேர்னல் போட்டதில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுமே நம்மளுக்கு ஒரு லெஜர். சரி, இப்போ நான் மொத்தம் 19 என்ட்ரி இருக்குது. அப்போ 38 லெஜர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு தடவை க்ரியேட் பண்ணுற லெஜரை திரும்பி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ இங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த என்ட்ரிலையும் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு லெஜரில் மறுபடியும் க்ரியேட் பண்ணின லெஜரை மறுபடியும் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஒரு பேரில் ஒரு லெஜர் தான் இருக்கணும். அந்த லெஜரை நம்ம செலக்ட் பண்ணி சம் என்ட்ரி பண்ணிக்கலாம், சரியா. இது ஃபஸ்ட்டு முக்கியமான கண்டிஷனுங்க. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், இதே ரூல்ஸ் தான். பர்ச்சேஸ் போடுறோம் இல்லையா, பர்ச்சேஸ் போடும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லெஜர் க்ரியேட் பண்ணும்போது கேஷ் பர்ச்சேஸ்க்கு தனி லெஜரும் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு தனி லெஜரும் போடுவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே போடக்கூடாது. பர்ச்சேஸ்ன்றது ஒன்று தான். அப்போது 10 பேர்கிட்ட இருந்ததில்ல, 1000 பேர்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் அது பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மட்டும் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லெஜரை மட்டும் பிக் பண்ணி அதிலேருந்தே சம் செஞ்சுக்கோங்க. அப்போது லெஜரை பொறுத்த வரைக்கும் திருப்பி நம்ம க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், லெஜர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம அழிக்க முடியாது, ஆல்டர் பண்ணிக்கலாம், சரியா. அதனால் தவறாக க்ரியேட் பண்ணிடாதீங்க. லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க முக்கியமாக, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இங்கே மொத்தம் 39 அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் இந்த 39 அக்கௌண்ட்டுக்கும் என்ன லெஜர் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத நான் சைடில் உங்களுக்கு அப்படியே லைவாகவே நான் டைப் பண்ணி காட்டுறேன். என்னென்ன லெஜர் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ லெஜர் க்ரியேஷன், ஃபஸ்ட்டு ஒரு லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ், செகண்ட் ஒன்று முருகன் கேபிட்டல். அப்போ முருகன் கேபிட்டல்ன்ற லெஜர் நம்மளுக்கு தேவை.
அடுத்து ஸ்டேட் பேங்க் அந்த லெஜர் தேவை. அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ட்ரேடர்ஸ். அடுத்தது பர்ச்சேஸ். ஆல்ரெடி நம்ம அந்த பர்ச்சேஸ்க்கு க்ரியேட் பண்ணிட்டோங்க, பர்ச்சேஸ்ன்ற ஒரு லெஜர். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது நம்ம. அடுத்தது கேஷ் ஆல்ரெடி இருக்குது, நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அகெயின் பர்ச்சேஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சார்லஸ் ட்ரேடர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி. அடுத்து கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது பஸ் அலவன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ராம் அண்ட் கோ. அடுத்து சேல்ஸு. அடுத்து வருண் அண்ட் கோ. சேல்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதனால நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ராம் அண்ட் கோவும் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. கார்த்திக் ட்ரேட் க்ரியேட் பண்ணியாச்சு. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸ்டேட் பேங்க்கு ஆல்ரெடி இருக்குது. வருண் அண்ட் கோ இருக்குது. சார்லஸ் இருக்குது. ஸ்டேட் பேங்க். இப்போ நம்ம ஒரு தடவை க்ரியேட் பண்ண எந்த லெஜரையும் திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அடுத்து கேஷு, சேல்ஸ் இருக்குது. டெலிஃபோன் பில். ஸோ அடுத்து கேஷ் நம்மள்கிட்ட ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். நியூஸ் பில்லு, நியூஸ் பேப்பர் பில்லு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் பில்லு, வாட்டர் பில்லு, அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெண்ட்டு. அப்போது நம்மளுக்கு மொத்தம் இந்த 16 லெஜர் நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ அவ்வளோதாங்க. ஏன்னா அந்த கேஷ் எதுக்கும் நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கேஷ்க்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் அவ்வளோதான். 19வது என்ட்ரி வரைக்கும் வந்தாச்சு. ஒரு ஹோல் பிஸ்னஸ் நம்ம செக் பண்ணியாச்சுங்க. ஸோ அப்போ இந்த மொத்த பிஸ்னஸில் இருக்கிற அக்கௌண்ட்ஸில் நம்மளுக்கு தேவையான லெஜர்ஸ் இவ்வளோ தான். மொத்தம் 16 லெஜர்ஸ் தேவை. கேஷ் அக்கௌண்ட், முருகன் கேபிட்டல், ஸ்டேட் பேங்க், பர்ச்சேஸ், இது எல்லாமே நம்மளுக்கு லெஜர். அப்போது இப்போ நம்ம லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தேன் ஆல்ரெடி நம்ம ப்ரைமில் லெஜர் க்ரியேட் பண்ண போயிருக்கும்போது நம்ம லெஜருக்கு ஒரு நேம், இங்கே இருக்கிறதா நம்ம லெஜரோட நேம். சரியா? ஸோ இதிலே நம்ம கொடுத்துருவோம். இது எல்லாமே லெஜர் நேம். இது அண்டர் குரூப் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ப்ரைமில் போய்ட்டு லெஜர் க்ரியேட் பண்ண போனப்போ இங்கே நம்மளோட நேம் கேட்டுச்சு. அதுக்கு கீழே என்ன கேட்குது? அண்டர் என்ன குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குதா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த குரூப் தெரியணும். அப்போ சார் இப்போ லெஜர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் கிளியர் ஆகிட்டேன். லெஜர் இது அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாத்தையும் வச்சு நம்ம லெஜர் போட்டலாம். மொத்தம் எத்தனை லெஜர்ன்றதை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ அந்த லெஜருக்கு எந்தெந்த லெஜருக்கு என்னென்ன குரூப் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சம் போடுற வரைக்கும் நம்ம அதை மக்கப் பண்ணியோ இல்லை பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நோட்ஸ் தான் இதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல், இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஜரோட நேமு, ரைட் சைடில் இருக்கிறது குரூப்போட நேம். சரியா? லெஜர் நேம் அண்ட் குரூப் நேம் நம்மளுக்கு இது. ஸோ ஓகேவா? இது ஃபுல்லாமே லெஜர் நேம், இது ஃபுல்லாமே குரூப்போட நேம். அப்போ கேபிட்டலை என்ன குரூப்பில் போடணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில். பேங்க் எல்லாத்தையும் பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பொருளை நம்மளுக்கு விற்கிறவங்க எல்லாரையும் சன்ரே கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லணும். பொருளை நம்ம கிட்டேருந்து வாங்குறவங்க எல்லாரையும் சன்ரே டெப்டார்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம ஜென்ரல் டேர்ம்ஸ்லேயே போட்டிருக்கோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்த அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே ஐகார்டில் ஆட் பண்ணிடுறேன். அதை போய் பார்த்துக்கோங்க. டெப்டார்னா என்ன, கிரெடிட்டார்னா என்ன, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்த்துருப்போம். ஓகே. ஸோ அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ்னா சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி சேல்ஸ், பர்ச்சேஸு, கேஷ் பர்ச்சேஸு, கிரெடிட் பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸு, கேஷ் சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், இது எல்லாமே சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்க. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸட் அசட் தான். நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான். நம்மளுக்கு வர வேண்டிய இன்கம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்கம்ஸ் தான்.
ஸோ இதை வச்சு கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் பர்சனலாக வேணும்னா. இல்லைன்னா நான் கீழே கமெண்ட்டில் இதை ஜேபக் ஃபைலாக நான் உங்களுக்கு போடுறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற 16 லெஜருக்கும் குரூப்பை நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நம்ம நோட் பண்ணணும். ஓகே வாங்க அந்த குரூப்ஸை நம்ம இப்போ பார்த்துக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அண்டர் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்ற குரூப்புக்கு கீழே வருங்க நம்மளுக்கு. ஸோ அடுத்தது முருகன் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு குரூப்புக்கு கீழே வரும் நம்மளுக்கு. ஸ்டேட் பேங்க் இது வந்து பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது பர்ச்சேஸ் இது அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ அடுத்தது கார்த்திக் ட்ரேடர்ஸ். ஸோ இவங்க கிட்டேருந்து நம்ம என்னென்னா பொருள் வாங்கியிருப்போம், அதனால் இவங்க சன்ரே கிரெடிட்டார்ஸ். ஸோ சார்லஸ் ட்ரேடர்ஸும் சேம் அதே மாதிரி தான், அதனால் அவங்களும் சன்ரே கிரெடிட்டார்ஸ். ஸோ ஸ்டேஷ்னரின்றது நம்மளுடைய எக்ஸ்பென்ஸு. ஸோ அதனால் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக கூட டைப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது பஸ் அலவன்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுவும் சேம் அதே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ராமன்கோ நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்குறவங்க நம்மளோட கஸ்டமர். ஸோ அவங்கள வந்து சன்ரே டெப்டார் அப்படின்னு சொல்லணும். இவங்க நம்மளுடைய சப்ளையர்ஸ். ஸோ அவங்கள சன்ரே கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம டேர்ம்ஸ் பார்க்குறப்பே பார்த்துட்டோங்க. சேல்ஸ் எல்லாமே அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். வருணன்கோ நம்மளோட கஸ்டமருங்க, அதனால் சன்ரே டெப்டார். டெலிஃபோன் பில் நம்மளோட செலவு, அதனால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நியூஸ் பேப்பர் நம்மளுடைய செலவு, ஸோ அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். வாட்டர் பில்லு நம்மளுடைய செலவில் தான் வரும், அதனால் அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதர் எக்ஸ்பென்சஸ் இதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ரெண்ட்டு, ஸோ அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 5-6 சம் போடுறோம் அப்படின்னா பேசிக்காக நம்மளுக்கு கண்டினியூவாக கிடச்சிரும். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான். இந்த பக்கத்தில் இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் மோரார்லெஸ் லெட்ஜரும் குரூப்பும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். சரி ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு தேவையான லெட்ஜர்ஸ் என்னென்ன, அதை எப்படி ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பார்த்தோம். அந்த லெட்ஜருக்கு உண்டான குரூப்ஸை நம்ம ஈஸியாக இங்கே பார்த்துட்டோம். இது ரெண்டுத்தும் எப்படி போடுறது அப்படின்றத நான் ஓகே, அப்போது ரெண்ட் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஜர் நேமை இந்த பக்கம் நம்ம ஒரு சம் வச்சுருந்தோம். அந்த சம்முக்கு உண்டான லெட்ஜர்ஸ் என்னென்னன்றதை நம்ம ஒரு சம் வச்சுருந்தோம். அந்த சம்முக்கு உண்டான ஜேர்னலை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அந்த ஜேர்னலை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நம்ம அந்த ஜேர்னலுக்கு உண்டான லெட்ஜர்ஸ் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்த்து எடுத்துட்டோம். அந்த லெட்ஜர் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த லெட்ஜருக்கு கரஸ்பாண்டிங்கான குரூப் என்னென்னன்றதை நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு ஒரு 4 சம் போட இது இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் வந்துடும். நம்மளாவே போட்டுக்கலாங்க. ஏன்னா குரூப் நேமும் லெட்ஜர் நேமும் குரூப்புக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே கேபிட்டல் அப்படின்றது லெட்ஜர் நேமாக இருக்குன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது தான் குரூப்பாக இருக்க போகுது. பர்ச்சேஸ் லெட்ஜர் நேம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்றது குரூப்பாக இருக்க போகுது. ஸோ மோரார்லெஸ் ரெண்டுமே சேமாக தாங்க இருக்கும். டேலியை ஓப்பன் பண்ணி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி நம்ம அதுக்குள்ளார போயிட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுற பேஜில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு க்ரியேட் லெட்ஜர். இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன லெட்ஜர் வேணும், இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் எப்படியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த லெட்ஜரில் கேஷுக்கு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு இங்கே ஒரு 2 லெட்ஜர் அவைலபிளுங்க. அது என்னென்னா ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ நம்ம எப்பயுமே கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் லெட்ஜர் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்போ இப்போ நம்ம கேஷுக்கு க்ரியேட் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன இருக்குது, முருகன் கேபிட்டல். முருகன் கேபிட்டலுக்கு என்ன குரூப் வரணும் நம்மளுக்கு? ஆக்சுவலாக
கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ இங்கே போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்ச் எதுவுமே நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த டீட்டெயில் தானாகவே அப்டேட் ஆகிருங்க. எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை. என்டர், அப்படியே என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனல் அக்செப்ட் கேட்கும், அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. ஃபினிஷ்டுங்க. ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. சாரி, ரெண்டாவது லெஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஏன்னா கேஷ் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ நம்ம முருகன் கேபிட்டலுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. தேர்ட் லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கு. ஸ்டேட் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட். சரியா? ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கொடுக்குறதுனா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் ஜிஎஸ்டியோ இப்போ நம்ம பேர் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி சம் தான், பேசிக் சம் தான் போடுறோம். அதனால் நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே அதுவே எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நான் ஏற்கனவே இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்கள் இப்போ என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஃபஸ்ட் லெட்டரை டைப் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலரில் இங்கே காமிச்சிடும். ஆரகட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேங்க. ஸோ அதனால தான் வீடியோவை ரெகுலராக பார்க்க சொல்கிறதேமோ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ட்ரேடர்ஸ். அவங்க சண்டே கிரெடிட்டர். அப்போ இங்கே போய்ட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ சண்டே கிரெடிட்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் ட்ரேடர்ஸ். சார்லஸ் ட்ரேடர்ஸும் சண்டே கிரெடிட்டர் தான் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ். ஸ்டேஷ்னரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சரியா? ஸோ அதே மாதிரி என்ட்ரி கொடுக்குறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கு அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அந்த லெஜர் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் வந்து ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணி லெஜர் நேமே குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் அலவன்ஸ். பஸ் அலவன்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ராமன்கோ வந்து சண்டே டெப்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸு. சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருணன்கோ அண்டர் சண்டே டெப்டார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜ் வந்து நம்மளுக்கு இன்டைரக்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ தென் வாட்டர் பில் அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். அடுத்தது அதர் எக்ஸ்பென்ஸ், தென் ரெண்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா லெஜரையுமே கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ நான் லெஜர் எல்லாம் கரெக்டாக கிளியர் ஆகிடுச்சா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், க்ரியேட்டில் போய்ட்டு லெஜரில் போய்ட்டு மேலே லெஜரோட நேம், அதுக்கு கீழே லெஜர் எந்த குரூப்புக்கு கீழே வருதோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ லெஜரோட பேர் இப்போ கேபிட்டல் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கிற போகிறோம். என்டர், மறுபடியும் ஒரு என்டர். இங்கே போய்ட்டு நான் அது எந்த குரூப்போ அந்த குரூப்போட இதை இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே வந்துடுங்க. அதே மாதிரி நம்மளால் டூப்ளிகேட் லெஜர் க்ரியேட் பண்ண முடியாதுங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து மேலே இங்கே போய் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன வார்னிங் காட்டுது, நம்மளுக்கு இந்த நேம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வார்னிங் காட்டுது. ஸோ அந்த மாதிரி நம்ம டேலியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை அதுவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், நம்மளை தப்பு பண்ண விடாது. ஸோ ப்ராப்பராக பார்த்து பண்ணிங்கனாலே நம்ம ஈஸியாக இதை ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ அப்போ டூப்ளிகேட் என்ட்ரி நம்மளால் லெஜர் க்ரியேட் பண்ணும்போது பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்போ நம்ம லெஜர் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போ எல்லா லெஜரும் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு லெஜரை தப்பாக நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த ஆல்டரில் போய்ட்டு லெஜர்ஸ் அப்படின்றதுல போனீங்கன்னா இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற எல்லா லெஜரும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிறதுல இது பஸ் அலவன்ஸ், கேஷு, இதெல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணினா லெஜர் தான். இதில் நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று, இப்போ பஸ் அலவன்ஸை நான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக மாற்றணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்டர் அப்படின்றது என்னென்னா எடிட் பண்ண போகிறோம். சரியா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தப்பாக லெஜர் க்ரியேட் பண்ணிருக்கோம்னா அதை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லெஜரை டெலிட் தான் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? மாடிஃபிகேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான
16 லெஜரையும் கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ இங்கே எத்தனை இருக்குன்னா 17 லெஜர் இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற ஒரு லெஜர் ஆல்ரெடி இங்கே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா லெஜரும் இங்கே இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும், எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுறேன், ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இவ்வளோ தான் லெஜர் க்ரியேட் பண்ணுறதுல இருக்கிற இவ்வளோ தாங்க லெஜர் க்ரியேஷன். ஆக்சுவலாக கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் ஆனால் எவ்வளோ சிம்பிளாக சொன்னாலும் இப்படி தான் நம்மளால் சொல்லித்தர முடியும். ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சுங்க. எப்படி லெஜர் க்ரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு, எப்படி லெஜரை ஆல்ட்ரு பண்ணுறதுன்றதையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை திடீர்னு எதுவுமே இல்லாமல் நடுவில் இருந்து இந்த வீடியோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் சின்ன சின்ன டிப்ஸ் கூட முன்னாடி வீடியோவில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், கொடுத்தது அதே மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஈஸியாக சொல்லிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ தட் எல்லா வீடியோவையும் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் சுரேஷ், இது நம்ம பயிற்சி பட்டறைக்காக. பாய்.